வணக்கம். கேட்டட் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு கிரீனரி இருக்கும். நடக்கிறதுக்கு நெறைய இடம் இருக்கும். குழந்தைகள்லாம் ஓடி ஆடுவாங்க. பார்க் ஃபெசிலிட்டீஸ் நல்லா இருக்கும். அதில வயதானவங்க வந்து ஈவினிங்கில உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் வாக்கிங்க்கு ஈஸியா இருக்கட்டு, நெறைய பேர் வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கோ, அந்த மாரி கேட்டட் கம்யூனிட்டில வீடு வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அந்த மாரி இடத்துல மெயின்டனன்ஸ் பில் பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவம் சொல்றேன். குறைஞ்சபட்சம் 20லருந்து 30 லட்சம் வரைக்கும் ஆகும். அவங்களுடைய யூசேஜ் பொறுத்துங்க. யூசேஜ்ன்றது மெட்ரோ வாட்டர் மற்றும் மெட்ரோ வாட்டருடைய ட்ரெயினேஜ் ஃபெசிலிட்டிலாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். இல்லாட்டி அந்த 2 அக்கவுண்ட்லயே கிட்டத்தட்ட 7, 8 லட்ச ரூவா ஆகுங்க. அதாவது உள்ளுக்குள்ள வந்து ட்ரிங்கிங் வாட்டர், புழங்கறதுக்கான வாட்டர் கொண்டு வரது மற்றும் கழிவுநீரை வெளில கொண்டு போறதுக்கு மட்டுமே ஒரு 6-8 லேக்ஸ் ஆகும். விஷயம் அது இல்லைங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 20லருந்து 30 லட்ச ரூவா மெயின்டனன்ஸ்ல 5 லட்ச ரூவா வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டுமே செலவு பண்ணுவீங்க. அதுல மேஜர் வில்லன் யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க. ஸோ, இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாக்கான எலக்ட்ரிசிட்டி தாங்க கிட்டத்தட்ட 4 1/2 to 5 லேக் ஆகும். ஏன்னா, நெறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியால தான் முக்கால்வாசி அவுட்டோர் எல்லா ஒரு விளையாட்டு விஷயங்களும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, டர்ஃப் இருக்கும். எங்களுதுல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் டர்ஃப் ஒண்ணு பெருசா இருக்கு. பாஸ்கெட் பால் கோர்ட் ஒண்ணு வெளியில அதுக்குமே வந்து டர்ஃப் மாரி இருக்கும். லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க. அது தவிர பார்க் மாரி இருக்கும். அதில வந்து எல்லா இடத்துலயும் லைட்டிங் போடணும். தென் டிரைவ் வேஸ்ல வந்து லைட்டிங் போடணும். உங்களுக்கு காமன் ஏரியாஸ் என சொல்லப்படும் லிஃப்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டேர்கேஸஸா இருக்கட்டும், காரிடார்ஸா இருக்கட்டும், பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் இருக்கும். ஒண்ணு வந்து பேஸ்மெண்ட் அதாவது அடித்தளத்தில, இன்னொன்னு வந்து ஸ்டில்ட் அதாவது கிரவுண்ட் லெவல்ல. இதில வந்து லார்ஜ் ஏரியால கார்ஸ் போடணும்னா, அதற்கான எலக்ட்ரிசிட்டியும் பே பண்ணணுங்க. ஸோ இப்படி ஒரு ஹியூஜ் பில்லே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு 5 லேக்ஸ் ரூப்பீஸ் வரைக்கும் வருங்க ஆக்சுவலா. அதுக்குள்ள இன்னொரு குட்டி வில்லன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிளப் ஹவுஸ். நம்ம வந்து காமன் ஏரியா சொல்லும்போது, அதில கிளப் ஹவுஸ் நடக்குங்க. கிளப் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, எங்களுதுல 5 ஃப்ளோர் இருக்கு. 40,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. பெருசா இருக்கும். நெறைய ஃபெசிலிட்டீஸ் உள்ள இருக்குங்க. ஆனா, அது மட்டுமே பார்த்தீங்கன்னா, ராட்சசத்தனமா ஒரு பாதி எலக்ட்ரிசிட்டிய சாப்பிட்டுருக்கும். அதாவது ஒரு ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 வரைக்குமே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்துரும். ஏன்னா, காலை 6 மணி முதல் இரவு 9, 10 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கன்டினியூஸா ஒரு ஃப்ளோருமே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பார்க் ஹாலா இருக்கட்டும், ஜிம்மா இருக்கட்டும், இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், குழந்தைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்கட்டும், தியேட்டர் அதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 30 பேர் உட்காரக்கூடிய ஒரு தியேட்டர் இருக்குங்க. அந்த ஒரு ஏவி தியேட்டர் அது பேரு. ஸோ அந்த ஒரு தியேட்டரா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டுமே 1,50,000 to 2,00,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் வந்துருங்க. ஸோ நீங்க வந்து காமன் ஏரியா நல்லா இருக்கு, ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, இது நம்ம வாங்க போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் மனசுல வந்து கன்சிடர் பண்ணுங்க. பட்ஜெட்டா வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, "ஏய் நெறைய ஸ்பேஸ் இருக்குப்பா. ஒரு 10 ஏக்கர் இருக்காம்ப்பா, 20 ஏக்கர் இருக்காம்ப்பா. நம்ம நெறைய நடக்கலாம்." அப்படிலாம் நெனச்சு உள்ள வருவாங்க. ஆனா, அவங்க மாசா மாசம் மெயின்டனன்ஸ்ல இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்றது காமன் எலக்ட்ரிசிட்டி. அவங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லைங்க. அதுக்கு மட்டுமே ஒரு 2லருந்து ரூ. 3,000 குடுக்க வேண்டியிருக்குங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 20லருந்து ரூ. 30,00,000 மெயின்டனன்ஸ் ஆகுதுன்ட்டு. ஆவரேஜா இப்போ வந்து பில் ஒருத்தருக்கும் 6,000, 7,000 ஆகுது. மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ல பில்டர் வந்து அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்களோ, அதுதான் எங்ககிட்ட இருந்து டியூவா வந்து காமிச்சுட்டே இருக்காங்க. நாங்க வந்து, "இல்ல நீங்க வந்து இன்னும் எங்களுக்கு வாட்டர் புரொவிஷன் பண்ணல. நீங்க வந்து இன்னும் லிஃப்ட் சரி பண்ணல." இதெல்லாம் சொன்னா கூட, அதெல்லாம் மைண்ட் பண்ணாம அவங்க ஃபுல் வேல்யூக்கு தான் பில் அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்க ஏதாவது குறைச்சு பேமெண்ட் குடுத்தாலும், அவங்க பார்த்தீங்கன்னா, போன மாசம் வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்கோ, அத காண்பிப்பாங்க லிஸ்ட்ல. நீங்க இப்போ குடுக்க வேண்டிய அடுத்த மாசம் பில்லும் உங்களுக்கு காண்பிப்பாங்க. ஸோ இதனால வந்து தட் ப்ராப்ளம் வோன்ட் கோ அவே. பில்டர் வந்து என்ன பில் பே பண்ற என்ன ஒரு அமௌண்ட் குடுக்குறாரோ, அத நீங்க வந்து பே பண்ற மாரி கடைசி கட்டத்துல வரும். இல்லாட்டி உங்க கார்பஸ் ஃபண்ட்ல கை வைக்கப்படும். ஸோ நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு வீடு பார்க்குறீங்க. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, நெறைய கிரீனரி இருக்கு, அதே மாரி நெறைய காமன் ஏரியா இருக்கு, நல்லா இருக்கும். ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கும். நோ டவுட். உங்ககிட்ட பணம் இருந்தா எல்லாமே நல்லாருக்கும். இல்லாட்டி யூ ஹேவ் டூ ஷெல் அவுட்.
ஒரு 5000லேருந்து 6000, சில சமயம் 7000 ரூபாய் கூட மெயின்டெனன்ஸ் வரும். அதுக்குள்ள ஒரு 2000 ரூபாய் நீங்கள் காமன் ஏரியாக்கான ஈபி பே. எல்லா இடத்துக்கும் ஏசி தேவைப்படுதுங்க. பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஹால்ல வந்து ஒரு 100 பேர் உட்காந்து பார்ட்டி நம்ம வைக்கிறோம்னா, ஏதாவது ஃபங்ஷன்ஸ் வருது, ஈவன் நிச்சயதார்த்தம் வருது, வளைகாப்பு வருது, எல்லாத்துக்கும் வந்து ஏசி தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜிம்ல வந்து காலை 6 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும், ஆஃப்டர் 4:00 டூ நைட் 9:00 கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி குடுத்துட்டே இருக்கணும். இன்டோர் ஏரியாஸும் அப்படிதாங்க. நெறைய சின்னதா வந்து ரூம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கான ஃபெசிலிட்டீஸ், கிரஷ் இதுக்கெல்லாமே டே டைம்ல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து எலக்ட்ரிசிட்டி போய்க்கிட்டே இருக்கும். ஸ்பா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுனா இருக்கு. இதுக்கெல்லாம் கூட வந்து நீங்க பணம் குடுக்கணும் எலக்ட்ரிசிட்டிக்கு. அப்பார்ட் ஃப்ரம் யூசேஜ். ஓகேங்களா? ஸோ, நீங்க ஒரு பட்ஜெட்ல வந்து வீடு வாங்க நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்குங்க. இல்லாட்டி உள்ள வந்து மாட்டுன பிறகு ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ட வந்து வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு வந்து ஒரு 30,000, 35,000ன்ட்டு உள்ள வரவங்க, அடிஷனலா இந்த மெயின்டெனன்ஸும், இந்த மாரி ஓப்பன் ஏரியா, காமன் ஏரியாக்கான ஈபி பில்லும் பார்த்துட்டு, அடுத்த ஒரு 2, 3 மாசத்துலயே காலி பண்ணிடுறாங்க. ஸோ, அதனால நண்பர்களே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் காமன் ஏரியா ஈக்குவல்ஸ் டூ ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி. அத புரிஞ்சுக்கிட்டு நெறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்ட்டு ஒரு இடத்துல வீடு வாங்காதீங்க. இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு பே ஈபி பில், யூ கேன் டூ இட். அதர்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட். அடுத்தடுத்து நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டி பற்றி வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டட் கம்யூனிட்டினா தெர் ஆர் ஸ்மால் மைனர் திங்ஸ் நிறைய இருக்குது. அந்த மைனர்ஸ் திங்ஸ்லாம் ஒரு சம் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு காட்சியளிக்கும் சில சமயத்தில். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாமே சொல்லுவோம். பி அன் இன்ஃபார்ம்டு சிட்டிசன் பிஃபோர் யூ பை எ ஹோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விரைவில். நன்றி, வணக்கம்.